முள்ளங்கி, கேரட், எல்லாத்துலேயும் ஒரு 4 கைப்பட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். புளிக்குழம்பு மாதிரி காரக்குழம்பு வைப்பாங்களே அது மாதிரி. சீட்டமாக பட்டு லாஸ்ட்டு என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து இந்த சைடில் இதெல்லாம் எடுத்துடணும். அப்படி எடுத்துகிட்டு தான் அப்புறமா நறுக்கணும். அதேமாரி முள்ளங்கிலே அப்படி தான் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி போட்டு இது பண்ணணும். கத்திரிக்காய்க்கு இந்த பாருங்க பட்டு பச்சை மிளகா, தக்காளி, மாங்காய் இதெல்லாம் போட்டு வைக்க போகிறேன். இப்போதைக்கு காய் நறுக்கிறது நான் காட்டுறேன் தங்க உங்களுக்கு. அப்புறமா குழம்பு வச்சு முடித்தோடனே அதையும் போட்டு காட்டுறேன். சரிங்களா? பட்டோஸ் எல்லாம் எந்திரிச்சாச்சா? இப்போ வந்து தண்ணி ஊற்றி கழுவும். இப்போ நறுக்க பயன்பட்டு இதெல்லாம் நறுக்கிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியில் நறுக்கி போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து அது கருப்பு கலராக ஆகாது. கேரட் கேரட்டும் சாப்பிட்டுக்குங்க. அதுவும் முள்ளங்கியும் சாப்பிடுங்க, நல்லது. உடம்புல உள்ள ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணும். இது மாதிரி காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுடணும். சரியாகும்.